நமஸ்தே. எளிய முறையில் ஹிந்தி கற்போம். வகுப்பு 6. 30 நாளில் ஹிந்தி பேச கற்றுக்கொள்வோம். போன கிளாஸில் நாம் மை, அதாவது நான் அப்படின்னு வரும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது இந்த வகுப்பில் நாம் வஹ் வரும்போது அது எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அவன், அவள், அது, அதுக்கெல்லாம் நாம் யூஸ் பண்ணுற ஹிந்தி வேர்ட் வஹ். அதே மாதிரி இவன், இவள், இது, அதுக்கெல்லாம் நாம் யூஸ் பண்ணுற ஹிந்தி வேர்ட் யஹ். ஸோ வஹ், யஹ், அதை வச்சு நாம் இந்த கிளாஸில் பார்க்குறோம். அவன் வருகிறான், வஹ் ஆத்தா ஹை. அவன் இங்கு வருகிறான், வஹ் இதர் ஆத்தா ஹை. அவன் இங்கு வந்து கொண்டிருக்கிறான், வஹ் இதர் ஆ ரஹா ஹை. வஹ் அப்படிங்கிறது நமக்கு ஹீ அப்படின்னு சொல்லி வர இங்கிலீஷ் மீனிங் ஹீ. ஸோ ஹீ சொல்லும்போது அது ப்ரனவுன்னு. நவுன்னு கூட நாம் அங்கே யூஸ் பண்ணாலும் அதே முறையில் தான் நம்ம எழுதுவோம். ராமன் இங்கே வந்து கொண்டிருக்கிறான். அவன் அப்படின்னு சொன்னாலும் ராமன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து கொண்டிருக்கிறான் அதை தான் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே வஹ் வந்தாலும் ராம் இல்லை வேறு ஏதோ பேர் அது வந்தாலும் நாம் பாய் நேம் மேல் நேமாக இருந்தால் ஆ ரஹா ஹை, ரஹா ஹை அது மாதிரி வரும். அதே ஃபீமேல் இருந்தால் ரஹி ஹை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே ராமன் இங்கே வந்து கொண்டிருக்கிறார், ராம் இதர் ஆ ரஹா ஹை. அவன் பாடம் எழுதுகிறான், வஹ் பாட் லிக்தா ஹை. அவன் பாடம் எழுதி கொண்டிருக்கிறான், வஹ் பாட் லிக் ரஹா ஹை. தட் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். लिख रहा है. ராஜு பாடம் எழுதுகிறான், இது ப்ரெசன்ட் டென்ஸ். ராஜு பாட் லிக்தா ஹை. அதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு வரும்போது ராஜு பாடம் எழுதி கொண்டிருக்கிறான், அதுக்கு ராஜு பாட் லிக் ரஹா ஹை. ஸோ இப்போ இதை கேர்ள்ஸ் வச்சு ஃபீமேலுக்கு வரும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அவள் போகிறாள், வஹ் ஜாத்தி ஹை. அவள் எங்கே போகிறாள், வஹ் கஹான் ஜாத்தி ஹை. அவள் எங்கே போய்கொண்டிருக்கிறாள், வஹ் கஹான் ஜா ரஹி ஹை. அவள் அப்படிங்கிற இடத்துல நாம் நவுன் பேர் நம்ம வச்சு போட்டாலும் அதே மாதிரி தான். அங்கே எப்படி மேல் ஜெண்டருக்கு வரும்போது எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான். அவனுக்கு பதிலாக பேர் போட்டோம், அதே மாதிரி இங்கே அவளுக்கு பதிலாகவும் பேர் போட்டேன். அவளுக்கு பதிலாக ஏதோ ஒரு பேர், இங்கே ராதான்னு போட்டிருக்கோம். ராதா எங்கே போகிறாள், ராதா கஹா ஜாத்தி ஹை ப்ரெசன்ட் டென்ஸ். ராதா எங்கே போய்கொண்டிருக்கிறாள், ராதா கஹா ஜா ரஹி ஹை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ கண்டினியூஸ்னு வரும்போது ரஹா இல்லை ரஹி நம்ம சேர்க்குறோம். அதுக்கு அடுத்ததுன்னு பார்க்கும்போது வஹுக்கு இன்னொரு மீனிங் பார்த்தா அது அக்ரிணையில் சேரலாம். அந்த இதுக்கு நாம் எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன, வஹ் கியா ஹை, அது பூனை. வஹ் பில்லி ஹை, பூனை என்ன செய்கிறது, बिल्ली क्या करती है,
அப்போ இன்னும் நம்ம எப்படி கேட்கலாம், வஹ் கியா கர்த்தி ஹை அப்படின்னு சொல்லலாம். ஏன் நாம் இங்கே கர்த்தி அப்படின்னு சொல்கிறோன்னா, பில்லிங்கிறது ஹிந்தியில் பெண்பாலில் சேருது. பில்லி ஃபீமேல் ஜெண்டரில் சேருது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து ஜெண்டர் ஜெண்டர் பிரிப்போம் ஹிந்தியில். அந்த வகையில் பார்க்கும்போது பூனை வந்து ஃபீமேல் ஜெண்டரில் சேருது. ஸோ அதனால் கர்த்தி ஹைன்னு போடுறோம். பில்லி கியா கர்த்தி ஹை. ஓகே, பூனை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பில்லி கியா கர் ரஹி ஹை. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பூனை பால் குடித்து கொண்டிருக்கிறது. பில்லி தூது பீ ரஹி ஹை. தூத் பீ ரஹி ஹை. ஸோ இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, வஹ் வரும்போது ரஹா ஹை இல்லை ரஹி ஹை வரும். அதே மாதிரி யஹ் வந்தாலும் ரஹா ஹை வரும் இல்லை ரஹி ஹை வரும். யஹ் மீன்ஸ் இவன், இவள், இது. வஹ்னா அவன், அவள், அது. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சு சென்டென்ஸ் வந்து சொல்ல பார்க்கணும். அதே தான், அவன், அவள், அது எல்லாம் வஹ், இவன், இவள், இது எல்லாம் யஹ். ஸோ இது சென்டென்ஸ் முடியும் போது நமக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னால் தாகை அதில் முடியும். அதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ரஹாஹை, ரஹாஹை இல்லை ரஹிஹையில் சென்டென்ஸ் முடியும். தன்யவாத்.